பல வருஷமா தாமதித்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அவ்வளவுதான், இனி சான்ஸே இல்ல, இது எல்லாம் எனக்கு நடக்காது அப்படிங்கிற நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஒருவேளை அது நேத்தா இருக்கலாம், அல்லது போன மாசம், அல்லது போன வருஷம், அல்லது சில வருஷமாகவே நீ எதிர்பார்த்து ஏமாந்து துவண்டு போய் இருக்கிறாயா? உனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ எதிர்பார்த்து இருக்கிற முடிவை நான் உனக்கு அறிவிப்பேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நான் உனக்கு அறிவிப்பேன். உன் முடிவு எப்பொழுதும் நல்லதாத்தான் முடியும். உன் முடிவு எப்பொழுதும் சம்பூரணமாத்தான் முடியும். உன் முடிவு எப்பொழுதும் சமாதானமாத்தான் முடியும். எத்தனை பேர் இந்த வசனத்தை அறிக்கை செய்யுங்க? நான் சொல்லுகிறேன், உன் முடிவு ஒரு நாளும் தோற்று போகாது. உன் முடிவு எப்பொழுதும் அவமானத்திலையும் நிந்தனையிலும் கொண்டு போய் விடாது. இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, உன் முடிவு எப்பொழுதுமே ஸ்தோத்திரம், அது மகிழ்ச்சியை நோக்கி, அது சமாதானத்தை நோக்கி கடந்து செல்லும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஆனால் துன்மார்க்கருடைய முடிவு அறுப்புண்டு போகும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 37வது சங்கீதத்துல ஸ்தோத்திரம், என்னுடைய முடிவு சமாதானம், என்னுடைய முடிவு சம்பூரணம், என்னுடைய முடிவு நல்லது, என்னுடைய முடிவு நன்மை. ஆனால் துன்மார்க்கருடைய முடிவு அறுப்புண்டு போகும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் சொல்லுகிறேன், என் முடிவை வாழ வச்சு எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருடைய முடிவை கர்த்தர் அறுப்புண்டு போக வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்.